டேஸ்டான சட்டி பத்தி ரெடியாய். Hi guys, welcome to our channel Taste of Times. So today we are going to make something traditional. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? சட்டி பத்திரி. கேரளாவில் கோழிக்கோடு ஸ்பெஷல் சட்டி பத்திரி. ஸோ அந்த இது எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. சட்டி பத்திரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: நெய், கருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், உலர்ந்த திராட்சை, முந்திரி, ஏலக்காய் பொடி, தேங்காய், முட்டை. நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டா வரதுக்கு நல்லா ஒரு 10 மினிட் கையில் விடாம நீங்க ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணதை 10 மினிட் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா சாஃப்ட் ஆயிட்டு இருக்கும். 10 மினிட் கழிஞ்சும் நான் மைதா மாவு வந்து 8 உருண்டை பிடிச்சு வச்சுருக்கேன். பூரி மாவு சைஸுக்கு கொஞ்சம் மைதா மாவு போட்டு பரட்டுங்க, அப்பதான் ஒட்டி பிடிக்காம இருக்கும். எட்டும் இந்த மாதிரி பூரி ஷேப்புக்கு எடுத்துட்டு இருக்கேன். மைதா பரட்டி அதை வச்சுட்டு அது மேல கொஞ்சம் ஆயில் ஃபுல்லா இந்த மாதிரி ஆயிலோ நெய்யோ எதிரோ அது ஃபுல்லாக பரட்டிட்டு அது மேலே மைதா மாவு விட்டுட்டு அதே மாதிரி மேலே மறுபடியும் ஒரு ஆயில் தடவிட்டு மைதா மாவு சேர்த்து நான் 4 மைதா மாவே இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி 8 எண்ணெய் இருக்கு. அதே மாதிரி 2 8 மைதா மாவையும் 4 மைதா மாவை 2 செட் எடுத்திருக்கேன். நல்லா தின்னாயிட்டு பரட்டிக்கொள்ளும். திக்காக இருந்தால் டேஸ்ட் உண்டாகலையா, ரஃப் ஆகிட்டு உண்டாகும். ஸோ நல்லா தின்னாயிட்டு வேணும். நம்ம எந்த பாத்திரத்துல அந்த பாத்திரம் மூடி சைஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த சைஸ்க்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா தின்னா ரெடி பண்ணிக்கோங்க. திக்காக இருந்தால் டேஸ்ட் இருக்காது. பேன் வச்சுட்டு சப்பாத்தி மாதிரி வேவிக்க வேண்டாம். இது சிறுதாட்டு சூடாக மாதிரி திருப்பி போட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடா இருக்கும் போது லேயர் ஒண்ணுனா எடுத்துருங்க, ஒட்டி பிடிக்கும். இந்த சைஸ்ல தின்னா இருக்கணும். உள்ள பாத்தீங்கன்னா நம்ம கை தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு தின்னா இருக்கணும்.
அதே மாதிரி லேயர்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேயர் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடாயிடுச்சு. 3 ஸ்பூன் நெய் வச்சுக்கிறேன். நெய் சூடானது சின்ன வெங்காயம் இதில் போட்டு ப்ரௌன் கலரில் வர மாதிரி, கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது முந்திரி இதில் போட்டு நிறைய முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி நல்லா வேகட்டும், அது நல்லா வதக்கிக்கோங்க. வெந்திருக்கு. அடுத்து திராட்சை போட்டு சூடாக்கிக்கிறேன். கேரளாவில் பயங்கர ட்ரெடிஷ்னலான ஃபுட் இது. செய்யறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் செஞ்சு நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ முந்திரி பபிள்ஸ் வந்துடுச்சு. முந்திரி பபிள்ஸ் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுட்றேன். 7 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக் தேங்காய் பால். 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எள்ளு ஒரு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு கப் சுகர், 4 ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை இதில் போட்டுக்கலாம். நெய்யோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊற்றிக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கழுவிட்டே இருங்க. ரெண்டாவது முட்டை வெந்துடும். முட்டை வேகாமல் சூடாக்கினா மட்டும் போதும். அது கழுவிட்டே இருங்க, கைவிடாமல் கழுவிட்டே இருங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, கைவிடாமல். இப்போ கலர் மாறி இருக்கு. எனக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு ரெடி பண்ணுறதுக்கு. சிம்லேயே வச்சுக்கோங்க, கை விடாமல் கலட்டே இருங்க, எல்லாம் கெட்டி ஆகிடும். இந்த பதத்துக்கு ரெடி ஆகணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக.
சுற்றி நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு லேயர் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. மேலே கிரேவி விட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேற ஒரு லேயர் வச்சுக்கோங்க. ஒரு லேயர் மறுபடியும் வச்சுட்டு அது மேலே கிரேவி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 8 லேயர் எடுத்திருக்கேன். ஸோ அது 8வது லேயர். ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இதை அடைச்சி வச்சுக்கோங்க. சிம்மில் ஒரு 30 மினிட்டு சிம்மி இருக்கட்டும். இதை வந்துட்டு கத்தியாவோட இப்படி குத்திக்கோங்க, இல்லை பொந்தி வருவது. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானது ஆயில் வச்சுக்கோங்க. பாகம் வெந்துட்டு இல்லையா, ஸோ கருணது பிரிச்சு விட்டுட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆகி சட்டி பத்திரி ரெடி ஆகி டேஸ்ட்ஃபுல்லான டிஷ். டேஸ்டான சட்டி பத்திரி ரெடி ஆகி ஓகே. சட்டி பத்திரி ரெடி ஆகி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி கொஞ்சம் கஷ்டமான ரெசிபி தான், பட் நல்லா டேஸ்டான ரெசிபி இது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். So don't forget to subscribe our channel Taste of Times, and we will meet in our next video. Till then, bye bye. Bye bye.